வீட்லேயுமே ஆட்டு எருக்கள், மாட்டு எருக்கள் இதை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம ஒரு குழியில் போட்டு சேர்த்து வைப்போம். ஏன்னா மக்கினதுக்கப்புறம் செடிக்கு எடுத்து அதை அடி உரமாக போட்டுக்கலான்னு சொல்லி. அடி உரமாக வந்து மக்கின குப்பைகள் வந்து போடுவோம். அப்போ அந்த குப்பைகள் எடுக்க போகும்போது பார்த்தா பெரிய வெள்ளை கலரில் வந்து நிற புழுக்கள் இருந்துச்சு. அந்த புழு என்னன்னு பார்த்தா காண்டாமிருக வண்டோட புழு. காண்டாமிருக வண்டுனா ரைனோசர் பீட்டில் என்று நம்ம சொல்லுவோம். அந்த ரைனோசர் பீட்டில் என்ன பண்ணுன்னா தென்னை மரத்தை தான் அது வந்து சாப்பிடும். தென்னை மரத்தோட குருத்தை சாப்பிடும்போது தென்னை மரம் வந்து சீக்கிரமாக செத்து போகுது. காண்டாமிருக வண்டோட புழு எப்படி இருக்குன்னா வெள்ளை கலரில் பெருசாக சி வடிவமாக இருக்கும். இது வந்து குப்பையில் இருக்க கரிம பொருட்களை சாப்பிட்டு வளர்கிறது. அங்கேயே கூட்டுப்புழுவாக மாறிடுது. இதில் வந்து இந்த காண்டாமிருக வண்டு சாப்பிடுது அப்படின்னா நம்ம குருத்து தென்னை மரம் குருத்து விரியும் போது வி ஷேப்பில் கடிச்சிருக்கும். அழகாக நேராக இருக்க குருத்து வந்து இலைகள் வந்து வி ஷேப்பில் கடிச்சிருந்தாலே தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு இருக்குன்னு அர்த்தம். மஸ்கடைன் ஃபங்கைன்னு ஃபங்கஸ் இருக்குது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம குப்பை கிடங்குகளில் வந்து கலந்து வைக்கும்போது என்ன பண்ணுதுன்னா புழுக்கள் எல்லாமே இங்கே நம்ம அழிக்கப்படுகிறது. புழுக்கள் இங்கே அழிக்கப்படுறதுனால இது பூச்சியாக உருமாறுறது வந்து நம்மளால் தடை செய்யப்படுகிறது. இந்த தடை செய்யப்படுறனால நம்மளோட தென்னை மரத்தை எல்லாமே பாதுகாக்க முடியுது. என்றைக்குமே தென்னை மரம் இருக்க இடத்துல வந்து பக்கத்திலே வந்து குப்பை கிடங்குகள் வந்து அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சா நம்ம வாங்கிட்டு வந்து இந்த க்ரீன் மஸ்கடைன் ஃபங்கஸை வாங்கிட்டு வந்து கலந்து வச்சிடணும். அப்போனா தான் இந்த பூச்சிகள் வந்து எங்கெல்லாம் நம்ம குப்பை கிடங்குகள் இருக்கோ அங்கெல்லாம் தான் இது முட்டையிடும். ஏன்னா இது கரிம பொருட்களை உண்டு மட்டுமே வளரக்கூடிய புழுக்கள். புண்ணாக்கு வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டு அதை வந்து 5 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற வச்சு ஒரு பானையில் ஊற்றி நம்ம தென்னந்தோப்பில் வந்து வச்சிட்டோம்னா அதுக்காக பூச்சிகள் எல்லாமே கவர்ந்து இழுக்கப்பட்டு அதுக்குள்ளே விழுந்து இறந்துரும். ரைனோசர் லியூர் ஃபெரமோன் ட்ராப் வந்து ஒரு ஏக்கருக்கு 5ங்கிற முறையில் வச்சா இது மூலியமாகவும் முதிர்ந்த பூச்சிகள் வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு கொல்லப்படுகிறது. வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம தென்னை மரம் க்ளீன் பண்ணுவோங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த க்ளீன் பண்ணுறவங்கள்ட்டே பார்த்து மணல் கொடுத்து இந்த குருத்தில் கொட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க குருத்தில் கொட்டி விட்டுருவாங்க. குருத்தில் கொட்டி விடும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த பூச்சி குருத்தை சாப்பிட வரும்போது இந்த மணல் வந்து குருத்து பூராக இருக்கும். அப்போ சாப்பிட உட்காரும்போது அதோட கழுத்து பகுதிகள் எல்லாமே அந்த மணல் வந்து போயிடும். இதனால் அந்த மணல் வந்து அதோட கழுத்து பகுதியை வந்து உராசிக்கிட்டே இருக்கனால அந்த கழுத்து துண்டாகி இறக்க நேரிடுறது. என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நமக்கு காஸ்ட்டும் கம்மி, பெஸ்ட்டான மெத்தட், ஈஸியாகவும் நம்ம பண்ணலாம்.